ஜனநாயக மக்கள் கழகம் பாரத மக்கள் கட்சி இணைந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஈரோட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஈரோட்டில் வாழும் மக்கள், நாமக்கல்லில் வாழும் மக்கள், திருப்பூரில் வாழும் மக்கள், சேலத்தில் வாழும் மக்கள், ஆம்பூர், வேலூர், வாணியம்பாடி இது போன்ற மாவட்டங்களில் நிறைய தொழிற்சாலைகள், ஒசூர் இது போன்ற நிறைய தொழிற்சாலைகள் இயங்கக்கூடிய மாவட்டங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள், சாய, சலவை, தோல் சாப்பு இது போன்ற நிறுவனங்களில் அதிகப்படியான அவங்களுடைய மூலப்பொருள், அதாவது அவங்களுடைய பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏராளமான அந்த கெமிக்கல் நிறைய கலந்து அந்த உற்பத்தி செய்தால்தான் அந்த அவங்களுடைய செய்யக்கூடிய உற்பத்தி சுத்தமாக வரும், அவைகளுக்கு அது தேவைப்படுது. இதை செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்ணியை, கழிவு தண்ணியை வெளியே விடாமல் பூமிக்கு அடியிலே அந்தந்த தொழிற்சாலைகளில் கம்பெனிக்குள்ளே போர் போட்டு இறக்கிடுறாங்க. எல்லா தொழிற்சாலைகளையும் இப்படி பண்ணுறாங்க. ஒரு சில தொழிற்சாலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பைப் லைன் போட்டு, அதாவது எந்த கம்பெனி இருக்குதோ அந்த கம்பெனி ஓரமாகவே பைப் ஓட போவோம், டிச்சி போவோம், ஓட போவோம், அந்த பகுதியில் அடியில் பைப் லைன் போட்டு தண்ணி கொண்டு அந்த ஓட விட்டுருவாங்க. பகல் நேரம், இரவு நேரம், எந்த நேரம் கணக்கு இல்லாமல் விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வழி தெரியல, அது எப்படி வெளியே அனுப்புறது. சுத்திகரிப்பு பண்ண சொன்னால் ஒரு தொழிற்சாலைக்கு அந்த சுத்திகரிப்பு கட்டணம் சொன்னால் 1 கோடி ரூபாய் செலவாகும், 70 லட்சம் செலவாகும், 80 லட்சம் செலவாகும். இப்படி அதனால அவங்களால பணம் ரெடி பண்ணி கட்ட முடியல. மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் உதவி கேட்கறாங்க, தொழிற்சாலை நிறுவனம் கேட்கறாங்க. அவங்களால கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, மத்திய அரசாங்கம் மாநில பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா அந்த தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு வரி விதிப்பு, மத்திய அரசாங்கத்துக்கு இத்தனை சதவீதம், மாநில அரசாங்கத்தில் சதவீதம் சொல்லிட்டு வரி விதிப்பு போடுறாங்க. இவங்க டேக்ஸ் கட்டுறாங்க, எல்லா தொழிற்சாலையும் டேக்ஸ் கட்டுறாங்க. அது கரெக்டாக போயிட்டு இருக்குது. அப்போ அந்த டேக்ஸ் வாங்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு நீங்கள் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் என்ன நாங்கள் அடிப்படை தேவைகள் கேட்கறவங்களோ செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் உண்டு, செய்யணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு தொழிற்சாலைகள் இயங்குறதுனால இந்த ஈரோடு மாவட்டத்தில் படு மோசமாக போயிடுச்சு. ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்குது. சாய, சலவை, தோல் சாப்பு, டை, பிரிண்டிங் இது மாதிரி தொழிற்சாலை அனைத்து உற்பத்தி பண்ண தண்ணி பூராமே காவேரி அதில் கலக்கிறாங்க. அந்த காவேரி தண்ணியை அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அந்த தண்ணி அப்படியே குடிச்சா அத்தனை மக்களுக்கும், மனித குலத்துக்கும், மற்ற ஜீவராசிகளுக்கும், விவசாயத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய அளவு கெமிக்கல் நச்சுத்தன்மை இருக்குது. அதை தடுக்க சொல்லி ஈரோடு மாவட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து நாங்கள் மனு கொடுக்குறோம். தொடர்ந்து தமிழக முதல்வருக்கு அனுப்புகிறோம். அந்த முதல்வருக்கு அனுப்பக்கூடிய மனு மீது கவனம் செலுத்தலையா, அது அப்படியே கிடப்பில் கிடைக்குது. மாவட்ட ஆட்சியாளர் கொடுத்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கொஞ்சம் மனு கொடுத்தோம்னு சொன்னால் அவர் அப்படியே அந்த பேப்பரை வாங்கி படிக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணல, அப்படியே ஒரே ஒரு கையெழுத்து போடுவார். இது பார்வேர்டு பொலிசன் போர்டுக்கு, இது பார்வேர்டு திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் அந்த பொலிசன் போர்டுக்கு, அது நாமக்கல் பொலிசன் போர்டுக்கு. அவங்க வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, எப்போ கொடுக்குற மனு தானே அப்படி நாங்கள் போட்டு 2 இடத்துக்கு போனேன். ஒன்றுக்குமே இல்லை, சின்ன கம்பெனியை பார்த்து அவங்க சீல் வச்சிடறது, அதை போட்டு அப்படி பேப்பரில் போட்டுறாங்க. பெரிய கம்பெனிகள் போறாமே கழிவு தண்ணி போறான், ஓடையிலையும் டிச்சிலையும் ஆற்றுலையும் இறக்கி வர்றது கண்டு தெரியும். எங்களுக்கு பொலிசன் போர்டு தெரியும், கண்டுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டாக மாதம் ஆனால் கரெக்டாக மாமல் போயிடுது. பொலிசன் போர்டு அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் தண்ட சம்பளம். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பொலிசன் போர்டு வச்சிருக்கிறது. அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் தண்ட சம்பளம். அவங்க எந்த வேலை செய்யறதில்ல, படுத்து தூங்குறாங்க. அதனால அவங்களை வன்மையா கண்டிக்கிற பொலிசன் போர்டு அதிகாரிகள் வன்மையாக கண்டிக்கிறோம். மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொடுக்கக்கூடிய மனுவை அவர் படிச்சு பார்த்துட்டு நேரடி கள ஆய்வுக்கு மாவட்ட ஆட்சியாளர் நடவடிக்கை எடுத்து அனுப்பணும். போகணும், போனதில்ல. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சப் கலெக்டர் இருக்காரு, துணை ஆட்சியர், அவரு போகணும். அவரும் போறதில்ல. அப்ப அவரும் போறதில்ல, ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாரு. போலீஸ் போட்டதுக்கே தூங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்களுக்கு கொடுத்து தண்டை சாப்பிட பண்றீங்க? இதே நிலைமை நீடிச்சு நடவடிக்கை எடுக்காம இதே நிலைமை மறுபடியும் போலீஸ் போர்டு அதிகாரி நடவடிக்கை எடுக்காம மாவட்டத்தில் கொடுக்கக்கூடிய மனு பார்வையிட்டு கிடப்பில போட்டான்னு சொன்னா, அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ அல்லது நாங்கள் போலீஸ் போர்டு அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையோடு போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். மாவட்ட நிர்வாகத்தை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா இந்த மக்களை கொத்த சாகுபடி நிலைமை, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கேன்சர், எந்த ஆஸ்பத்திரி போனாலும் கேன்சர், புற்றுநோய். அந்த நோய் வந்தால் கூட தப்பிச்சிக்கிற மாதிரி எங்களுக்கு மருந்து இருக்குது, இந்த மருந்து காப்பாற்றி விட்டுனா பரவாயில்ல.
அது மருந்தே இல்லை. அந்த மாதிரி வியாதியை உண்டாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுடைய கழிவுகளை கீழே இறக்குறாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுக்காம இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிங்க மெத்தனை போப்பாடு இருந்தோம்னு சொன்னா அடுத்த முறை நாங்க வந்து இங்க விழுந்தே வந்து அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் வலியுறுத்தி போராட்டம் பண்ண மாட்டோம், முற்றுகை போராட்டம் நடத்துவோம் மிகப்பெரிய அளவில். இந்த வந்து இந்த அதாவது ஒரு காலத்துல நாமக்கல் மாவட்டத்துல லாரி டிரைவரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்தியா முழுவதும் சுத்தரக்கூடிய டிரைவருங்க, அவங்க இந்த டிரைவருக்கு பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு கொடுக்க தடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் சாராயம் குடிச்சு பட்ட சாராயம் குடிச்சிட்டு கொத்தா செத்தாங்க. அதெல்லாம் வந்து உடனடியே செத்தாங்க. இது அப்படி இல்லை. ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம்லாம் அப்படி கிடையாது. ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா சாகக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மையை காவிரி ஆற்றில் கலந்துட்டு இருக்காங்க. அது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து இதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஈரோடு மாவட்டத்துக்கு ஒதுக்கி பொது சுத்திகரிப்பு நிலையம் கட்டி மக்களை வாழ விடுங்க. அதாவது இந்த நாங்கள் பேசக்கூடிய பேச்சை சுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எங்களுக்கான பிரச்சனை இல்லை, நமக்கான பிரச்சனை. நாங்களும் குடிக்கிற தண்ணி அதே தண்ணி தான் கொடுக்குறோம், நீங்களும் அதே தண்ணி தான் குடிக்கிறீங்க. எல்லாரும் புற்றுநோய் வர காப்பாற்ற மருந்து இல்லை. அதனால இவங்க கூட இணைந்து நீங்க வந்து போராட்டத்தை களத்தில் நீங்கள் இறங்கி போராடினா தான் நிச்சயமா இந்த மக்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த ஈரோடு மாவட்ட மக்களுக்கு, நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு, திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு, சேலம் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நம்ம எல்லாம் உணர வாழணும். புற்றுநோய் அதாவது கொரோனான்னு சொல்லி ஒரு நோய் வந்துச்சு. அப்ப இந்த கொரோனா காலத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியே வரான்னு சொல்லி எல்லாம் அடைக்கல பயந்து நடுங்குனீங்க. அதை விட கொடிய விஷம் தரக்கூடியது இந்த கேன்சர் புற்றுநோய் உருவாக காரணம் காயாந்தரை கொடுக்கக்கூடிய அந்த